நெக்ஸ்ட் அகெயின் இந்த செட்ல இருக்க செகண்ட் எலிமெண்ட் எடுக்க போறோம். இப்ப -2 இங்க இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் கமா 1 மறுபடியும் இங்க இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இதுல இருக்க செகண்ட் எலிமெண்ட் -4 நெக்ஸ்ட் என்ன இருக்கு 3 இருக்கு. இப்ப இந்த 3யோட 1ஐயும் அடுத்து அகைன் 3யோட -4ஐயும் பேர் பண்ணி எழுத போறோம். சோ 3, 1 3, -4 அவ்வளவுதான். A cross B ஃபைண்ட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன ஃபைண்ட் பண்ணணும்? A cross A. A cross Aனா ஏவவே நீங்க 2 டைம்ஸ் எழுதணும். ஏன்ற செட்டவே 2 டைம்ஸ் எடுத்து எழுதிக்கோங்க. A cross A. சோ அகெயின் நம்ம எப்படி எழுத போறோம்? ஆர்டர் பேர்ஸ்ல எழுத போறோம். ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்துக்கோங்க. இதுலயும் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 2, 2 மறுபடியும் இதுல இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்துட்டு இதுல இருக்க செகண்ட் எலிமெண்ட் -2 இதுல இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இதுல இருக்க தேர்ட் எலிமெண்ட் 2, 3 நெக்ஸ்ட் இதுல இருக்க செகண்ட் எலிமெண்ட் எடுத்து இந்த மூணையும் பேர் பண்ணி எழுத போறோம். -2, 2 -2, -2 -2, 3 இப்ப லாஸ்ட் என்ன இருக்கு? நம்மளுக்கு 3 இருக்கு. இப்ப இந்த 3யோட இந்த 3 செட் இந்த 3 எலிமெண்ட்ஸையும் பேர் பண்ணி எழுதுங்க. 3, 2 3, -2 3, 3 அவ்வளவுதான். A cross A ஃபைண்ட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்ன எழுத போறோம்? B cross A. B cross Aனா B செட்டை எடுத்து எழுதிக்கோங்க. 1, -4 கிராஸ் நெக்ஸ்ட் A எழுதிக்கோங்க. 2, -2, 3 ஏவை ஃபர்ஸ்ட் எழுதி B செகண்ட் எழுதக்கூடாது, அது தப்பு. B cross Aனா B எழுதிட்டு அதுக்கப்புறமா தான் ஏவை எழுதணும். சோ இப்போ எப்படி ஆர்டர் பேர்ஸ்ல எழுத போறோம்? 1, 2 1, -2 1, 3 நெக்ஸ்ட் -4 எடுத்து இந்த மூணையும் பேர் பண்ணி எழுத போறோம். -4, 2 -4, -2 -4, 3 அவ்வளவுதான். அடுத்து செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷன்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா A is equal to B is equal to P, Q. So ஏவும் நம்மளுக்கு என்னதான் P, Q தான், Bயும் P, Q தான். A P, Q, Bயும் நம்மளுக்கு என்னதான் P, Q. So again நம்ம இப்ப என்ன ஃபைண்ட் பண்ணணும்? A cross B ஃபைண்ட் பண்ணணும். A என்னது? P, Q cross B என்னது? P, Q. சோ எப்படி எழுதணும்? ஆர்டர் பேர்ஸ்ல எழுதணும். ஆர்டர் பேர்ஸ்ல எப்படி எழுதுறது? சோ P, P P, Q again Q, P Q, Q P, P P, Q அடுத்து Q, P Q, Q பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் பண்ணணும்? A cross A. A cross A நாலும் என்னதான் நம்மளுக்கு P, Q cross P, Q. எப்படி எழுதணும்? So again P, P P, Q. இதுல செகண்ட் எலிமெண்ட், இதுல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். Q, P again இதுல செகண்ட் எலிமெண்ட், இதுலயும் செகண்ட் எலிமெண்ட். Q, Q. நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் பண்ணணும்? B cross A. B என்ன நம்மளுக்கு தெரியும்? P, Q. A என்னது? again P, Q. So P, P P, Q அடுத்து என்ன எழுதணும்? Q, P Q, Q பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். B cross A கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன்.
தேர்ட் சப்டிவிஷன்ல நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, a is equal to m, n கொடுத்துருக்காங்க. b is equal to என்னன்னு சொல்லியிருக்காங்க, இதை நல் செட்டுன்னு சொல்லியிருக்காங்க. நல் செட்டுன்னு ரீட் பண்ணலாம், எம்டி செட்டுன்னு ரீட் பண்ணலாம், எப்படினாலும் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நம்ம எப்பயும் போல ஃபைண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் a cross b. a என்னது நம்மளுக்கு m, n cross b என்னது, இந்த எம்டி செட்டை நம்ம இப்படியும் எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எப்படி எழுதணும், ஆர்டர் பேர்ஸ்ல தான் எழுதணும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஃபைண்ட் பண்றதுக்கு. ஸோ இங்கே எலமெண்ட் இருக்கு, இங்கே எலமெண்ட்டே இல்லை. நம்ம எப்படி ஆர்டர் பேர்ல எழுதுவோம், இங்கே ஒரு எலமெண்ட் இங்கே ஒரு எலமெண்ட் எடுத்து தான் நம்ம ஆர்டர் பேர்ல எழுதணும். ஸோ இங்கே எலமெண்ட் இருக்கு ஏல, ஆனா பில எலமெண்ட்டே இல்லை. நம்மளால என்ன எழுத முடியாது, ஆர்டர் பேர்ல எழுத முடியாது. ஸோ இது எப்படிதான் வரும், நல் செட், எம்டி செட் எப்படினாலும் சொல்லிக்கலாம். ஓகேவா? அடுத்து என்ன நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம், a கிராஸ் a. a என்னது m, n கிராஸ் அகெயின் ஏவை தான் எழுத போறோம், m, n. ஸோ இதுக்கு நம்மளுக்கு ரெண்டுலையுமே எலமெண்ட்ஸ் இருக்கு, ஆர்டர் பேர்ஸ்ல நம்மளால எழுத முடியும். எழுதுங்க m, m, n. அடுத்து இங்க n, m, n, n. ஓகேவா? அடுத்து என்ன ஃபைண்ட் பண்ணணும், b கிராஸ் a. b என்னது நம்மளுக்கு எம்டி செட், a என்னது m, n. ஸோ நம்ம ஆர்டர் பேர்ஸ்ல எழுதணும். இங்க பாருங்க, இங்க இந்த செட்ல எந்த எலமெண்ட்டுமே இல்லை, அப்பனா நம்மளால ஆர்டர் பேர்ல எழுத முடியாது. அப்ப என்ன போட்டுங்க, எம்டி செட். ஓகேவா? x is a prime number less than 10 சொல்லியிருக்காங்க. ஸோ b என்னதான் prime numbers less than 10 சொல்லியிருக்காங்க. find a cross b and b cross a. ஸோ சொல்யூஷன், நம்மளுக்கு a என்னன்னு தெரியும், 1, 2, 3 தெரியும். b என்னதான் prime numbers. ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஸோ இதுல எதெல்லாம் prime numbers, ஸோ 2, 3, 5 and 7. ஓகேவா? ஏன் நீங்க 9 வரைக்கும் எழுதிருக்கீங்கன்னு கேட்கலாம். இங்க என்ன கொடுத்துருக்காங்க, கொஸ்டின்ல less than 10 சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நான் 9 வரைக்கும் எழுதியிருக்கேன். ஸோ a எழுதிக்கோங்க, a is equal to 1, 2, 3. b என்னது 2, 3, 5, 7 which is prime numbers. ஓகே, சரி. இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண போறோம், a cross b. a என்னன்னு தெரியும், 1, 2, 3. அடுத்து b என்னது 2, 3, 5, 7. ஸோ எப்படி நம்ம ஃபைண்ட் பண்ணணும், ஆர்டர் பேர்ஸ்ல எழுத போறோம். ஆர்டர் பேர்ஸ் எழுதுங்க. இந்த செட்ல இருக்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எடுத்துக்கோங்க, இந்த செட்ல இருக்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எடுத்துக்கோங்க. 1, 2. அகெயின் இந்த செட்ல இருக்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட், இந்த செட்ல இருக்க செகண்ட் எலமெண்ட் 1, 3. இந்த செட்ல இருக்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட், இந்த செட்ல இருக்க தேர்ட் எலமெண்ட் 1, 5. இந்த செட்ல இருக்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட், இந்த செட்ல இருக்க ஃபோர்த் எலமெண்ட் 1, 7. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட் என்ன இருக்கு, 2 இருக்கு. ஸோ 2வை வச்சு இந்த 4 நம்பரை எழுத போறோம். 2, 2, 2, 3, 2, 5, 2, 7. எழுதுங்க 2, 2, 2, 3, 2, 5, 2, 7. நெக்ஸ்ட் என்ன இருக்கு, 3 இருக்கு. இப்ப 3யோட இந்த 4 எலமெண்ட்ஸையும் ஆர்டர் பேர்ல எழுத போறோம், பேர் பண்ணி. ஸோ 3, 2, 3, 3, 3, 5, 3, 7. நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் பண்ணணும், b cross a. ஸோ ஃபர்ஸ்ட் b எலமெண்ட்ஸ் எடுத்து, b ல இருக்க எல்லா எலமெண்ட்ஸ் எடுத்து எழுதிக்கோங்க. 2, 3, 5, 7. a என்னது 1, 2, 3. ஸோ ஆர்டர் பேர்ஸ்ல எழுத போறோம். ஃபர்ஸ்ட் எலமெண்ட், இந்த செட்ல இருக்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 2, 1. இந்த செட்ல இருக்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட் அப்படி வச்சுட்டு இங்க செகண்ட் எலமெண்ட் எழுத போறோம். 2, 2. இங்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட், அதே மாதிரி இதுல தேர்ட் எலமெண்ட் 2, 3. அகைன் இங்க செகண்ட் எலமெண்ட் எடுத்துக்கோங்க. 3, 1, 3, 2, 3, 3. 3, 1, 3, 2, 3, 3. நெக்ஸ்ட் என்ன எழுதணும், 5. 5வை வச்சு
மூணு எலமெண்ட்டையும் பேர் பண்ணி எழுத போறோம். 5, 1, 5, 2, 5, 3. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? 7 இருக்கு. 7, 1, 7, 2, 7, 3. ஸோ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். தேர்ட் ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் பி கிராஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு -2, 3, -2, 4, 0, 3, 0, 4, 3, 3, 3, 4. ஆக்சுவலா அவங்களே கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஃபைண்ட் பண்ணி நம்மளுக்கு சொல்யூஷனாவே கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க? ஏவும் பியும் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டு ப்ராப்ளம்ல என்ன கொடுத்துருந்தாங்க? ஏ கொடுத்துருந்தாங்க, ஏ செட்டு கொடுத்துருந்தாங்க, பி செட்டு கொடுத்துருந்தாங்க. நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஃபைண்ட் பண்ணோம், அப்படிதானே? ஆனா இங்க என்ன கொடுத்துட்டாங்க? அவங்களே கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஃபைண்ட் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. நம்ம ஏ செட் என்ன, பி செட் என்னன்னு எழுத போறோம். ஸோ ஏன்ற செட்ல என்னென்னலாம் எலமெண்ட்ஸ் இருக்கும், பின்ற செட்ல என்னென்னலாம் எலமெண்ட்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இங்க என்ன இருக்கு? பி கிராஸ் ஏன்னு இருக்கு. பி கிராஸ் ஏன்னா இந்த ஆர்டர் பேர்ஸ்ல இருக்குல்ல இந்த எலமெண்ட்ஸ், இந்த ரெண்டு எலமெண்ட்ஸ். ஸோ இதுல எது பியோட எலமெண்ட்? ஃபர்ஸ்ட் இருக்குது. ஏன்னா இங்க பி தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. அப்ப இங்கே என்ன இருக்கும்? பியோட எலமெண்ட் தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். செகண்டா என்ன இருக்கு? ஏ இருக்கு. அப்ப செகண்டா இங்க என்ன இருக்குது? 3. அது என்ன? அது எதோட எலமெண்ட்? ஏவோட எலமெண்ட். ஓகேவா? இங்க பி தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. அதனால இங்க ஃபர்ஸ்ட் இருக்க எலமெண்ட் எப்பயுமே எதோடது? பியோடது. இங்க செகண்ட் இருக்குது ஏ. சோ இங்க இதுல செகண்ட் இருக்கிறது ஏவோட எலமெண்ட். ஓகேவா? இப்ப நம்ம எடுத்து எழுதலாமா? நம்ம பி இருக்கனால நம்ம பி எடுத்து எழுதிக்கலாம். பியோட எலமெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன? சோ செட் ஓபன் பண்ணிக்கோங்க. இது என்னது? -2. சோ இந்த ரெண்டுல எதுதான் ஃபர்ஸ்ட் இருக்கு? -2 ஃபர்ஸ்ட் இருக்கு. இது எதோட எலமெண்ட்? பியோட எலமெண்ட். ஆல்ரெடி நம்ம -2 எழுதிட்டோம். நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் ஒரு செட்டுக்குள்ள ஒரு எலமெண்ட் ஒரு தடவை தான் வரும், 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆக கூடாது. சோ நீங்க 1 டைம் எழுதுனா அதுவே போதும். ஓகேவா? சோ விட்டுருங்க. ஆல்ரெடி நம்ம -2 எழுதிட்டோம், விட்டுருங்க. அடுத்து என்ன இருக்கு? 0. 0 எதோட எலமெண்ட்? பியோட எலமெண்ட். சோ 0 எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்து இங்க என்ன இருக்கு? அகைன் 0. 0 எழுதணுமா? கூடாது. ஆல்ரெடி நம்ம எழுதிட்டோம். ஒரு செட்ல ஒரு எலமெண்ட் 1 டைம் தான் வரணும், ரிப்பீட்டேஷன் கூடாது. ஓகே? சோ விட்டுருங்க. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? இங்க 3 இருக்கு. 3 எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்து இங்க என்ன இருக்கு? 3 இருக்கு. ஆல்ரெடி நம்ம 3 எழுதிட்டோம். ஓகேவா? சோ இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணணும் அவசியம் இல்ல. அவ்வளவுதான், நம்ம பி கண்டுபிடிச்சாச்சு. இப்ப நம்மளுக்கு பி என்னதான்? -2, 0 and 3. ஓகேவா? இப்ப ஏ ரொம்ப ஈஸியா நம்ம ஃபைண்ட் பண்ணிடலாம். ஏ என்னவா இருக்கும்? நீங்களே இப்ப கண்டுபிடிச்சிருப்பீங்க. சோ இதுதான் நம்மளோட ஏ, செகண்டா இருக்கிறது. ஓகேவா? சோ 3. இங்க என்ன இருக்கு? 4. நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு? 3. ஆல்ரெடி எழுதிட்டோமா? விட்டுருங்க. இங்க என்ன இருக்கு? 4. 4 ஆல்ரெடி எழுதிட்டோம், விட்டாச்சு. அடுத்து இங்க என்ன இருக்கு? 3 எழுதியாச்சு. நெக்ஸ்ட் 4. ஓகேவா? ஆல்ரெடி எழுதியிருக்கோம். ஸோ மறுபடியும் எழுத தேவையில்லை. 3, 4 முடிஞ்சா? அவ்வளவுதான். நம்மளோட ஏ 3, 4, நம்மளோட பி -2, 0, 3. வெரி சிம்பிள். தேங்க்யூ. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எக்ஸசைஸ் 1.1ல 4th ப்ராப்ளம் பார்க்க போறோம். என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 5, 6, பி இஸ் ஈக்குவல் டு 4, 5, 6, C is equal to 5, 6, 7. Show that A cross A is equal to B cross B intersection C cross C நம்மள வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா என்ன, இதை வந்து நம்மளோட LHS எடுத்துக்கலாமா? A cross A லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இந்த சைடு இருக்கிறத RHS எடுத்துக்கலாம், ரைட் ஹேண்ட் சைடு. ஓகேவா? ஸோ A cross A ஃபைண்ட் பண்ணி போறோம். அதுக்கப்புறம் B cross B ஃபைண்ட் பண்ணணும், C cross C ஃபைண்ட் பண்ணி ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிச்சிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலா வருதா இல்லையான்னு செக் பண்ண போறோம். செக் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடுல நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண போறோம்? A cross A. A cross A. A cross A என்ன? ஏவவே நம்ம 2 டைம்ஸ் எழுத போறோம். நம்மளுக்கு A என்னன்னு தெரியும், 5, 6 cross again 5, 6. ஓகேவா? ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஃபைண்ட் பண்ண போறோம். எப்படி பண்ணணும்? இதுல இருக்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டையும் இதுல இருக்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டையும் எடுத்து ஆர்டர் பேர்ஸ்ல எழுத போறோம். 5, 5. நெக்ஸ்ட் அகெயின் ஃபர்ஸ்ட் எலமெண்ட், இதுல இருக்க செகண்ட் எலமெண்ட் 5, 6. நெக்ஸ்ட் என்ன? இங்க இருக்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட், இதுல இருக்க செகண்ட் எலமெண்ட், இதுல இருக்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 6, 5. அகெயின் 6,
6. ஓகேவா? இப்போ நம்ம a cross a ஃபைண்ட் பண்ணியாச்சு. இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்க போறோம். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போறோம்? ஸோ 2 பிராக்கெட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிராக்கெட் எடுத்துக்கோங்க. b cross b. b cross b னா b ய 2 டைம்ஸ் எழுத போறோம். நம்மளுக்கு b என்னன்னு தெரியும். 4, 5, 6. 4, 5, 6 cross again 4, 5, 6. ஓகேவா? இப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஃபைண்ட் பண்ணலாமா? ஸோ இதில் இருக்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட், இதில் இருக்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 4, 4. அகெயின் இதில் இருக்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட், இதில் இருக்க செகண்ட் எலமெண்ட் 4, 5. இதில் இருக்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட், இதில் இருக்க தேர்ட் எலமெண்ட் 4, 6. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? 5 இருக்கு. ஸோ 5, 4. நெக்ஸ்ட் 5, 5, 5, 6. ஓகேவா? லாஸ்ட் என்ன இருக்கு? நம்மளுக்கு 6 இருக்கு. ஸோ 6ஓட இந்த 3ஐயும் பேர் பண்ணி எழுதுங்க. 6, 6, 6, 5, 6, 4, 6, 4, 6, 5, 6, 6. ஓகேவா? b cross b ஃபைண்ட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண போறோம்? c cross c. c என்னது? 5, 6, 7. அகெயின் நம்ம c செட்டை எழுத போறோம். ஏன்னா நம்ம c cross c ஃபைண்ட் பண்ண போறோம். 5, 6, 7. ஓகேவா? இப்போ கிராஸ் ப்ராடக்ட் ஃபைண்ட் பண்ணிடலாமா? ஸோ 5, 5, 6, 5, 7. அடுத்து என்ன இருக்கு? 6 இருக்கு. 6, 5, 6, 6, 6, 7. லாஸ்டா இருக்கிறது 7. ஸோ 7, 5, 7, 6, 7, 7. ஓகேவா? இப்போ நம்ம b cross b ஃபைண்ட் பண்ணியாச்சு. அதே மாதிரி c cross c ஃபைண்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன சொல்லணும்? b cross b இன்டர்செக்ஷன் c cross c. இந்த ரெண்டுக்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்க போறோம். இன்டர்செக்ஷன்னா என்ன மீனிங்? ஆக்சுவலா பொதுவா இருக்கிறத எடுத்து எழுத போறோம். காமனா இருக்க ஆர்டர் பேர்ஸ்லாம் என்னென்னு பார்த்து எழுத போறோம். எதுக்கும் b cross bக்கும் c cross cக்கும் இருக்க காமனா இருக்க ஆர்டர் பேர்ஸை எடுத்து நம்ம இங்க எழுத போறோம். என்னென்ன கண்டுபிடிக்கலாமா? இங்க பாருங்க. இங்க b cross b ல 4, 4 இருக்கு. அதே 4, 4 c cross c ல இருக்கான்னு செக் பண்ணுங்க. இருக்கா? இல்ல. சோ நம்மளால எழுத முடியாது. ஏன்? காமனா இருக்கணும். 4, 4 இங்கே இருந்துச்சுன்னா இங்கே என்ன இருக்கணும்? 4, 4 இருக்கணும். அப்படின்னாதான் நம்மளால எடுத்து எழுத முடியும். ஒண்ணுல இருந்து ஒண்ணுல இல்லைனாலும் நம்மளால எடுத்து எழுத முடியாது. ஓகேவா? சோ 4, 4 இல்ல, விட்டுருங்க. அடுத்து என்ன இருக்கு? 4, 5 இருக்கு. இங்க 4, 5 இருக்கா? இல்ல. அடுத்து 4, 6. இங்க 4, 6 இருக்கா? இல்ல. சோ விட்டுருங்க. அடுத்து என்ன இருக்கு? 5, 4 இருக்கு. இங்க 5, 4 இருக்கு. இங்க 5, 4 இருக்கா? இல்ல. அடுத்து 5, 5. இங்க 5, 5 இருக்கா? இருக்கு. சோ இங்க 5, 5 இருக்கு. இங்கே 5, 5 இருக்கு. ஓகேவா? அதனால நான் இப்ப என்ன எழுத போறேன்? 5, 5 எடுத்து எழுத போறேன். ரெண்டுலயுமே இருக்கணும். அப்பனாதான் எழுதணும். நெக்ஸ்ட் 5, 6 இருக்கு. இங்க இருக்கா? இங்கே இருக்கு. சோ 5, 6 இங்கே இருக்கு, இங்கே இருக்கு. சோ ரெண்டுலயும் இருக்கனால காமனா எடுத்து எழுத போறோம். 5, 6. நெக்ஸ்ட் என்ன இருக்கீங்க? 6, 4 இருக்கு. 6, 4 இங்க இருக்கா? இல்ல. சோ விட்டுருங்க. அடுத்து என்ன இருக்கு? 6, 5 இருக்கு. 6, 5 இருக்குதா இங்க? இருக்குது. சோ இங்கே 6, 5 இருக்குது. இங்கே 6, 5 இருக்குது. அதனால 6, 5 எடுத்து எழுதிக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? இங்க லாஸ்டா 6, 6 இருக்கு. சோ இங்க 6, 6 இருக்குதா பாருங்க. இந்த இருக்குது.
ஸோ 6,6 அதே எடுத்து எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது என்னது நம்மளுக்கு ஈக்குவேஷன் 2. ஸோ 1 கண்டுபிடிச்சாச்சு, 2வும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ செக் பண்ணலாமா? A cross Aல என்ன இருக்கு? 5,5 5,6 6,5 6,6 இருக்கு. அதே மாதிரி இங்க பாருங்க, இந்த செகண்ட் ஈக்குவேஷன்ல இருக்குதா பாருங்க. ஸோ 5,5 இருக்குது, 5,6 இருக்குது, 6,5 இருக்குது, 6,6 இருக்கு. ஸோ ரெண்டுமே நம்மளுக்கு சேமா இருக்கா? LHSம் RHSம் சேமா இருக்கா? ஸோ எப்படி எழுதிக்கலாம்? LHS is equal to RHS. 1 is equal to 2. Hence proved. நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ரெண்டையும். ஓகேவா? exercise 1.1ல 5th problem பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க? given A is equal to 1, 2, 3, B is equal to 2, 3, 5, C is equal to 3, 4 and D is equal to 1, 3, 5. Check if A intersection C cross B intersection D is equal to A cross B intersection C cross D is true அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். முதல் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து ஃபைண்ட் பண்ணிக்கலாம், அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ரெண்டும் என்னன்னு சொல்ல போறோம்? ஈக்குவல்னு சொல்ல போறோம். ரெண்டும் ட்ரூன்னு நம்ம சொல்ல போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து எழுதிக்கோங்க. நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க? A intersection C cross B intersection D. ஓகேவா? ஸோ இங்க ரெண்டு பிராக்கெட் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிராக்கெட் எடுத்து சால்வ் பண்ணிக்கலாம். A intersection C. A intersection C னா என்ன எழுதணும்? A செட்டையும் C செட்டையும் எடுத்து எழுத போறோம். 1, 2, 3 A செட் எடுத்து எழுதியாச்சு. இன்டர்செக்ஷன் C செட் என்னது? 3, 4. இப்ப இன்டர்செக்ஷன் என்ன மீனிங்? ரெண்டு செட்டுல இருக்க காமனான எலிமெண்ட்ஸ் எடுத்து எழுத போறோம். ரெண்டுல எது காமனா இருக்கு? 1 இருக்கா? இல்ல. 2 இருக்கா? இல்ல. 3 இருக்கா? இருக்கு. ரெண்டுலயுமே 3 மட்டும்தான் காமனா இருக்குது. ஸோ 3 எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, காமன் எலிமெண்ட்ஸ் எடுத்து எழுதணும். அது பேர் தான் இன்டர்செக்ஷன். அடுத்து என்ன ஃபைண்ட் பண்ணணும்? B இன்டர்செக்ஷன் D. B இன்டர்செக்ஷன் D. எந்த ரெண்டு செட் எடுத்து எழுத போறோம்? B எடுத்து எழுதிக்கோங்க. முதல் 2, 3, 5 இன்டர்செக்ஷன். அடுத்து D என்னது? 1, 3, 5. ஓகேவா? இப்போ என்ன ஃபைண்ட் பண்ண போறோம்? B இன்டர்செக்ஷன் D னா என்ன மீனிங்? B செட்டுக்கும் D செட்டுக்கும் இருக்க காமனான எலிமெண்ட்ஸ் எடுத்து எழுத போறோம். என்னென்ன காமனா இருக்கு? 2 இருக்கா? இல்ல. 3 இருக்கா? இருக்கு. இதுல இருக்கு, இதுல இருக்கு. ஸோ 3 எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்து 5 இங்க இருக்கு, இங்க இருக்கா? இருக்கு. ஸோ ரெண்டு செட்டுலயுமே காமனான எலிமெண்ட் 5 இருக்கு. எடுத்து எழுதியாச்சு. இதுதான் நம்மளோட B இன்டர்செக்ஷன் D. அடுத்து நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண போறோம்? கிராஸ். இந்த ரெண்டுக்கும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஃபைண்ட் பண்ண போறோம். ஸோ A கிராஸ் A intersection C cross B intersection D. நம்ம A intersection C என்னன்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம்? 3 cross. அடுத்து B intersection D என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம்? 3, 5. இப்போ நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஃபைண்ட் பண்ணணும். எப்படி ஃபைண்ட் பண்ணணும்? ஆர்டர் பேர்ஸ்ல எழுத போறோம். எப்படி ஆர்டர் பேர்ஸ் எழுதணும்? இங்க ஒரு எலிமெண்ட் இருக்கு, இங்க இந்த எலிமெண்டோட பேர் பண்ணி எழுத போறோம். ஸோ 3, 3. நெக்ஸ்ட் இந்த எலிமெண்ட் எடுத்துக்கோங்க, அகைன் இந்த எலிமெண்ட், 3, 5. அவ்வளவுதான். ஓகே, ஸோ இதை 1ன்னு வச்சுக்கோங்க. LHS கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம RHS கண்டுபிடிக்கணும். ஸோ RHS என்ன கொடுத்துருக்காங்க? நெக்ஸ்ட் RHS என்னென்ன நம்ம ஃபைண்ட் பண்ணணும்? A cross B இன்டர்செக்ஷன் C cross D. முத A cross B பண்ணிக்கலாமா? முத A cross B எடுத்துக்கோங்க. A என்னது? 1, 2, 3 cross B என்னது? 2, 3, 5. ஸோ இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண போறோம்? கார்ட்டீசியன் ப்ராடக்ட். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஃபைண்ட் பண்ண தெரியல? ரொம்ப சிம்பிள். ஆர்டர் பேர்ஸ்ல எழுத போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? 1 இருக்கு. 1 வச்சு இந்த 3 எலிமெண்ட்டையும் பேர் பண்ணி எழுத போறோம், கிராஸ் பண்ணி எழுதணும். ஸோ 1, 2. அடுத்து 1, 3. லாஸ்ட் 1, 5. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? 2 இருக்கு. இப்போ 2 வச்சு எழுதுங்க.
2, 2, 2, 3, 2, 5. லாஸ்டா இருக்குது 3. அதே மாதிரி 3, 2, 3, 3, 3, 5. அவ்வளவுதான். செட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. A cross B கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? C cross D கண்டுபிடிக்க போறோம். C cross D. C செட் எடுத்து எழுதிக்கோங்க. 3, 4 cross. அடுத்து D ஓட செட் என்ன? 1, 3, 5. இப்ப கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஃபைண்ட் பண்ண போறோம். ஆர்டர் பேர்ஸ்ல எழுதிடலாமா? So 3, 1, 3, 3, next 3, 5. அடுத்து என்ன இருக்கு? 4 இருக்கு. 4 வச்சு எழுத போறோம். 4, 1, 4, 3, 4, 5. செட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்ப நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்? ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் ஃபைண்ட் பண்ண போறோம். சோ இன்டர்செக்ஷன் எப்படி கண்டுபிடிக்க போறோம்? A cross B intersection C cross D. ஓகேவா? இன்டர்செக்ஷன் என்னது? என்ன சொல்லியிருக்கோம்? காமனா இருக்கிறத எடுத்து எழுத போறோம். சோ இங்க என்னென்னலாம் காமனான ஆர்டர் பேர்ஸ் இருக்கோ அதை எடுத்து எழுதிக்கலாம். இங்க 1, 2 இருக்கு. இங்க 1, 2 இருக்கா? இல்ல. 1ல ஸ்டார்ட் ஆகுற இங்க 1ல எதுவுமே இங்க ஸ்டார்ட் ஆகல. அப்படிதானே? சோ விட்டுருங்க. 1ல ஸ்டார்ட் ஆகுற எல்லாத்தையும் விட்டுருங்க. ஏன்னா இங்க இல்ல எதுவுமே 1ல ஸ்டார்ட் ஆகுற மாதிரி. இப்போ இங்க என்ன இருக்கு? 2 இருக்கு. 2, 2, 2, 3, 2, 5 இருக்கு. இங்க ஏதாவது இருக்கா? இல்ல. 2ல எதுவுமே ஸ்டார்ட் ஆகல. சோ விட்டுருங்க. அடுத்து என்ன இருக்கு? இங்க 3, 2 இருக்கு. இங்க 3, 2 இருக்கா? இல்ல. இங்க 3, 3 இருக்கு. இங்க 3, 3 இருக்கா? இருக்கு. சோ ரெண்டுலயுமே இருக்கா? 3, 3 காமனா இருக்கா? அப்ப நம்ம என்ன எழுதிக்கலாம்? எடுத்து எழுதிக்கலாமா? 3, 3. நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு? 3, 5 இருக்கு. இங்க 3, 5 இருக்கா? இருக்கு. சோ ரெண்டுலயுமே 3, 5 காமனா இருக்கு. அந்த செட் எடுத்து அந்த பேர் எடுத்து எழுதிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் அவ்வளவுதான். எதுவுமே இல்ல. க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதை நம்ம 2ன்னு எடுத்துக்கலாமா? சோ இப்ப 1ம் 2ம் கண்டுபிடிச்சாச்சு. 1ம் 2ம் எப்படி இருக்கு? நம்மளுக்கு ஈக்குவலா இருக்குது. சோ 1 is equal to 2 அப்படின்னு எடுத்து எழுதிக்கோங்க. So therefore it is true. Therefore it is true. அவ்வளவுதான். ஏன்னா ரெண்டுமே ஈக்குவலா வந்துருச்சு. நம்மளுக்கு LHSலயும் 3, 3, 3, 5 இருக்குது. RHSலயும் 3, 3, 3, 5 இருக்குது. ஓகேவா? புரிஞ்சிருச்சா? Thank you. Hi students. இன்னைக்கு ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல எக்ஸசைஸ் 1.1ல 7th ப்ராப்ளம் பார்க்கலாம். என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? let A is equal to the set of all natural numbers less than 8ன்னு சொல்லியிருக்காங்க. B is equal to set of all prime numbers less than 8ன்னு கொடுத்துருக்காங்க. C is equal to set of even numbersன்னு சொல்லியிருக்காங்க. verify that ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே எப்படி இருக்கு? நம்மளுக்கு டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்ல இருக்கு. நம்ம என்ன ஃபார்ம்ல மாற்றணும்? ஃபர்ஸ்ட் ரோஸ்டர் ஃபார்ம்ல கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா போய் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகேவா? சொல்யூஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ என்னன்னு சொல்லியிருக்காங்க? செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. நேச்சுரல் நம்பர்ஸ் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும் நம்மளுக்கு தெரியும். 1, 2, 3, 4 அப்படி போயிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ எழுதிக்கலாமா? 1, 2, 3, 4, 5, 6 and 7. ஓகேவா? ஏன் 7ஓட ஸ்டாப் பண்ணிட்டேன்னா இங்க என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? லெஸ் தென் 8ன்னு சொல்லிட்டாங்க. 8க்கு உள்ள இருக்க நேச்சுரல் நம்பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ 7ஓட ஸ்டாப் பண்ணிக்கிறணும். 8 எடுத்து எழுதக்கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னது நம்மளுக்கு? பி என்னன்னு சொல்லியிருக்காங்க? செட் ஆஃப் ஆல் பிரைம் நம்பர்ஸ் லெஸ் தென் 8ன்னு கொடுத்துருக்காங்க. பிரைம் நம்பர்ஸ்லாம் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும் நம்மளுக்கு? 2, 3, 5, 7. கரெக்டா? ஸோ 1 எழுதணுமா? எழுதக்கூடாது. 1 வந்து நெய்தர் பிரைம் நார் காம்போசிட். ஓகேவா? ஸோ 1 எழுதக்கூடாது. 1க்கு அப்புறம் என்ன இருக்கு? 2, 3,
அடுத்து 5 7 அதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்க என்ன கொடுத்துருக்காங்க, லெஸ் தென் 8ன்னு சொல்லிட்டாங்க, அதனால 7ஓட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன இருக்கு, சி செட் ஆஃப் ஈவன் பிரைம் நம்பர்னு சொல்லிட்டாங்க. ஈவன் பிரைம் நம்பர்னா என்ன, நம்மளுக்கு 2 மட்டும்தான். 2 is the only even prime number. ஓகேவா? ஸோ 2 மட்டும்தான். இப்போ நம்ம சியும் கண்டுபிடிச்சாச்சு, ஏபிசி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ போய் இங்கே இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா நம்மளோட கொஸ்டின்ல? ஸோ ஃபர்ஸ்ட் எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம். எல்ஹெச்எஸ் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சின்னு சொல்லியிருக்காங்க. முதல் என்ன ஃபைண்ட் பண்ணணும், நம்ம பிராக்கெட்ல இருக்கிறத ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏ என்னது, 1, 2, 3, 4, 5, 6, 7 இன்டர்செக்ஷன். பி என்னது, 2, 3, 5, 7. ஓகேவா? இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும், இன்டர்செக்ஷன். இன்டர்செக்ஷன் என்னது, காமனான எலமெண்ட்ஸ் எடுத்து எழுத போறோம். ரெண்டு செட்டில் இருக்க காமனான எலமெண்ட்ஸ் எடுத்து எழுத போறோம். ரெண்டு செட்ல என்ன காமனா இருக்குன்னு பாருங்க. 1 இருக்கா, 2ல இல்ல, ஸோ விட்டுருங்க. அடுத்து 2 இருக்கா, இருக்கு 2. நெக்ஸ்ட் 3 இங்கே இருக்கு, இங்கே இருக்கு, 3 எடுத்து எழுதிக்கலாம். 4 இருக்கா, இல்ல. அடுத்து 5 இருக்கா, எஸ், இதுல இருக்கு, இதுல இருக்கு, 5 எடுத்து எழுதிக்கலாம். 6 இருக்கா, இல்ல. 7 இருக்கு, ரெண்டு செட்லயுமே காமனா 7 இருக்கு. ஓகேவா? இதுதான் நம்மளோட ஏ இன்டர்செக்ஷன் பி. அடுத்து என்ன ஃபைண்ட் பண்ணணும், ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. ஏ இன்டர்செக்ஷன் பி ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி எடுத்து எழுதிக்கலாமா? ஏ இன்டர்செக்ஷன் பி என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம், 2, 3, 5, 7 கிராஸ் நம்மளோட சி என்னது, 2. கிராஸ்னா என்ன மீனிங், கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஃபைண்ட் பண்ண போறோம். வெரி சிம்பிள். பண்ணிடலாமா? எப்படி எழுதணும், ஆர்டர் பேர்ஸ்ல எழுத போறோம். ஸோ 2, 2, நெக்ஸ்ட் 3, 2, 5, 2, லாஸ்டா இருக்கிறது 7, 2. ஓகேவா? எல்ஹெச்எஸ் ஃபைண்ட் பண்ணியாச்சு. இதை 1ன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் பண்ணணும், நம்ம ஆர்ஹெச்எஸ். ஸோ ஆர்ஹெச்எஸ் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சின்னு சொல்லியிருக்காங்க. முதல் நம்ம ஏ கிராஸ் சி ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஏ கிராஸ் சி. ஏ என்னது, 1, 2, 3, 4, 5, 6, 7 கிராஸ் நம்மளோட சி என்னது, 2. ஓகேவா? இப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஃபைண்ட் பண்ணிடலாமா? 1, 2, நெக்ஸ்ட் 2, 2, அடுத்து 3, 2, 4, 2, அடுத்து 5, 2, 6, 2, 7, 2. ஓகேவா? அடுத்து பி கிராஸ் சி. பி கிராஸ் சி. பி என்னது, 2, 3, 5, 7 கிராஸ் அகைன் சி என்னது, 2 தான். ஆர்டர் பேர்ஸ்ல எழுதிடலாமா? கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஃபைண்ட் பண்ண போறோம். 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. ஓகே, இப்போ ரெண்டுக்கும் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண போறோம், இன்டர்செக்ஷன். ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. ரெண்டுக்கும் இருக்க காமனான எலமெண்ட்ஸ் எடுத்து எழுத போறோம். ரெண்டுல என்ன காமனா இருக்கு, நீங்களே சொல்லுங்க. என்ன காமனா இருக்கு, 1, 2 இங்க இருக்கீங்க, 1, 2 இருக்கா, இல்ல. அடுத்து 2, 2 இருக்கு. ஸோ இங்கே 2, 2 இருக்கு, இங்கே இந்த செட்லயும் 2, 2 இருக்கு. ஸோ காமனா நம்மளுக்கு என்ன இருக்கு, 2, 2 இருக்கு, எழுதியாச்சு. அடுத்து
நெக்ஸ்ட் என்ன இருக்கு 3,2 இருக்கு. இங்கே இருக்கா? எஸ் இருக்கு. இங்கேயும் 3,2 இருக்கு. இங்கேயும் 3,2 இருக்கு. அதனால 3,2 எடுத்து எழுதிக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் என்ன இருக்கு? இங்க 4,2 இருக்கு. இங்க 4,2 இருக்கா? இல்ல. அடுத்து 5,2 இருக்கு. இருக்குதா? எஸ். இங்கேயும் 5,2 இருக்கு. இங்கேயும் 5,2 இருக்குது. ஸோ 5,2 எடுத்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட் 6,2 இல்ல 7,2 இருக்குது பாருங்க. இங்கேயும் 7,2 இருக்குது. இங்கேயும் 7,2 இருக்குது. ஸோ 7,2 அவ்வளோதான். க்ளோஸ் பண்ணிக்கோங்க செட்டை. இதை 2ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ நீங்க எல்ஹெச்எஸ்ஸையும் ஆர்ஹெச்எஸ்ஸையும் கம்பேர் பண்ணி பாருங்களேன். இங்க பாருங்க, எல்ஹெச்எஸ்லையும் 2,2 3,2 5,2 7,2 இருக்குது. ஆர்ஹெச்எஸ்லையும் பாருங்க 2,2 3,2 5,2 7,2 1 and 2 ஈக்குவலா வந்துருச்சா நம்மளுக்கு? இதான் நம்மளோட 1, இதான் நம்மளோட 2, ரெண்டுமே ஈக்குவலா வந்துருச்சா? ஸோ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. 1 is equal to 2. LHS is equal to RHS. புரிஞ்சதா? ஓகேவா? hence it is verified ன்னு எழுதிக்கோங்க. இல்லைன்னா hence proved. அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம செகண்ட் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க? A cross B difference C is equal to A cross B difference A cross Cன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு A B C தெரியும்ல, அப்படியே போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். முதல் LHS எடுத்து எழுதிக்கலாம். நம்மளோட LHS என்ன? A cross B difference C. டிஃபரன்ஸ்ன்னு சொல்லிக்கலாம், மைனஸ்ன்னு சொல்லிக்கலாம், நம்ம கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி. ஸோ முதல் ப்ராக்கெட்டில் இருக்கிறத எடுத்து எழுதிக்கலாம். B மைனஸ் C. B என்னது? 2 3 5 7 மைனஸ் C என்னது? 2. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த செட்டில் இருக்க எலமெண்ட்ஸை எல்லாத்தையும் இந்த செட்டில் இருந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகேவா? இந்த செட்டில் என்னென்ன எலமெண்ட் இருக்குன்னு பாருங்க. 2 மட்டும்தான் இருக்கு. அப்போ அந்த 2வை இந்த செட்ல இருந்து எலிமினேட் பண்ணி எடுத்துடலாம் வெளியில. பேலன்ஸ் என்ன எலமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குதோ அதை மட்டும் எடுத்து எழுதலாம். என்னென்ன இருக்கு? பேலன்ஸ் 3 இருக்கு, 5 இருக்குது, 7 இருக்குது. அவ்வளோதான். ஓகே, ரொம்ப சிம்பிள். பின்னாடி இருக்க செட்டில் இருக்க எலமெண்ட்ஸை எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் செட்ல இருந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி வெளியில எடுத்துட்டு பேலன்ஸ் என்னென்ன எலமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குதோ அதை மட்டும் எடுத்து எழுதினா போதும். அதான் டிஃபரன்ஸ். அடுத்து என்னது? A cross B difference C. நம்மளுக்கு A என்னென்ன தெரியும்? 1 2 3 4 5 6 7 cross B minus C என்னது? 3, 5, 7. இப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ரொம்ப கவனமாக பண்ணுங்க. ஆர்டர் பேர்ஸில் எழுத போகிறோம். இதில் இருக்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட், இதில் இருக்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 1, 3. இதில் இருக்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட், இதில் இருக்க செகண்ட் எலமெண்ட் 1, 5. இதில் இருக்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட், இதில் இருக்க தேர்ட் எலமெண்ட் 1, 7. ஓகேவா? நெக்ஸ்ட் அதே மாதிரி 2வை வச்சு எல்லாத்தையும் எழுதணும். அடுத்து 3யை வச்சு எழுதணும். அடுத்து 4வை வச்சு எழுதணும். 2 வச்சு எழுதிடலாம். 2, 3 2, 5 2, 7. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? 3 இருக்கு. 3, 3 3, 5 3, 7. நெக்ஸ்ட் 4 4, 3 4, 5 4, 7. ஓகேவா? அடுத்து என்ன இருக்கு? 5 இருக்குது. 5, 3 5, 5 5, 7. நெக்ஸ்ட் 6 6, 3 6, 5 6, 7. The last 7 7, 3 7, 5 7, 7. ஓகேவா? இதுதான் நம்மளோட LHS. LHS கண்டுபிடிச்சாச்சு. 1ன்னு எழுதிக்கோங்க. அடுத்து என்ன ஃபைண்ட் பண்ணணும்? RHS. RHS எழுதிடலாமா? ஸோ நம்மளோட RHS என்னது? என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க? A cross B மைனஸ் A cross C.
ஓகேவா? ஏ கிராஸ் பி ஃபைன் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சிட்டு ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிக்கலாம். ஏ எடுத்து எழுதிக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7 கிராஸ் பி என்னது 2, 3, 5, 7. ஓகேவா? எழுதிடலாமா? ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஆர்டர் பேர்ஸில் எழுதலாமா? 1, 2, 1, 3, 1, 5, 1, 7. Next 2, 2, 3, 2, 2, 2, 3, 2, 5, 2, 7. Next என்ன இருக்கு? 3 இருக்கு. 3, 2, 3, 3, 3, 5, 3, 7. அடுத்து என்ன இருக்கு? 4 இருக்கு. 4, 2, 4, 3, 4, 5, 4, 7. Next 5 இருக்குது. 5, 2, 5, 3, 5, 5, 5, 7. ஓகேவா? நெக்ஸ்ட் 6, 6, 2, 6, 3, 6, 5, 6, 7. அகெயின் 6 இருக்குது. 6 வச்சு எழுத போகிறோம். 6 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து 7 வச்சு எழுத போகிறோம். 7, 2, 7, 3, 7, 5, 7, 7. ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ஏ கிராஸ் சி. ஏ கிராஸ் சி. ஏ எடுத்து எழுதிக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6 and 7. கிராஸ் நம்மளோட சி என்ன? ஒரே ஒரு ஈவன் பிரைம் நம்பர் 2. ஓகேவா? இப்போ கிராஸ் பண்ணிடலாமா? ரொம்ப சிம்பிள். 1 வச்சு 2, அடுத்து 2 வச்சு 2, அடுத்து 3 வச்சு 2. ஓகே, 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2. க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண போகிறோம்? டிஃபரன்ஸ். ஏ கிராஸ் பி டிஃபரன்ஸ் ஏ கிராஸ் சி. அப்படின்னா என்ன பண்ண போகிறோம்? இந்த செட்டில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸையும் இங்கே போய் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. பண்ணிட்டு பேலன்ஸ் என்னென்ன எலமெண்ட்ஸ் எல்லாம் இங்கே இருக்குதோ அதை மட்டும் தூக்கி எழுதுங்க. அதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? இப்போ பாருங்க, இங்கே என்ன இருக்கு? 1, 2 இருக்கா? இந்த 1, 2 எங்கே இருக்கு? இங்கே இருக்கு. ஸோ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ ஈஸியாக இருக்கும் எடுத்து எழுதுறதுக்கு. அடுத்து இங்கே என்ன இருக்கு? 2, 2 இருக்கு. ஸோ 2, 2 எடுத்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியாச்சு. அடுத்து 3, 2 இருக்கு. 3, 2 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன இருக்கு? 4, 2 இருக்கு. 4, 2 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியாச்சு. அடுத்து 5, 2 இருக்கு. அடுத்து 6, 2. லாஸ்டா இருக்கிறது 7, 2. இப்போ இங்க இருக்க எல்லா எலிமெண்ட்ஸையும் இங்க ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டீங்களா? இப்போ பேலன்ஸ் என்னென்னலாம் இருக்குதோ அதெல்லாம் தூக்கி எழுதிருங்க. அதுதான் நம்மளோட ஆன்சர். பேலன்ஸ் என்னென்னலாம் இருக்கு? இங்க 1, 3, 1, 5, 1, 7. நெக்ஸ்ட் 2, 2 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியாச்சு. ஏன்னா இங்க இருக்குது, அதனால நம்ம அங்க ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியாச்சு. பேலன்ஸ் இருக்கிறத எடுத்து எழுதுங்க. 2, 3, 2, 5. அடுத்து 2, 7. 3, 2 எழுதக்கூடாது, ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியாச்சு. ஏன்னா இங்க இருக்குதுல, இங்க இருக்கிறது அங்க ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டோம்ல. அப்ப பேலன்ஸ் இருக்குது என்ன? 3, 3. அடுத்து 3, 5, 3, 7. 4, 2 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டோம், விட்டுருங்க. அடுத்து எழுதுங்க. 4, 3, 4, 5,
4, 7. அடுத்து 5, 2 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியாச்சு, விட்டுருங்க. அடுத்து என்ன இருக்கு? 5, 3, 5, 5, 5, 7. 6, 2 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன இருக்கு? 6, 3, 6, 5, 6, 7. 7, 2 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டோம். அடுத்து இருக்குது 7, 3, 7, 5, 7, 7. ஓகே, இப்போ RHS ஃபைண்ட் பண்ணியாச்சு. இப்போ நீங்க இதை வந்து 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நீங்க LHSையும் RHSையும் கம்பேர் பண்ணி பாருங்க. ரெண்டுலேயுமே ஈக்குவலான எலமெண்ட்ஸ் இருக்கும். நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ நம்ம LHSும் RHSும் ஃபைண்ட் பண்ணியாச்சு. எப்படி எடுத்து எழுதிக்கலாம்? 1 is equal to 2, LHS is equal to RHS, hence it is verified. Hence it is verified. ஓகேவா? புரிஞ்சதா? தேங்க்யூ. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.1ல 6th ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? லெட் A is equal to X belongs to W such that X less than 2. B is equal to X belongs to N such that 1 less than X less than or equal to 4 and C is equal to 3, 5. Verify that A cross B union C is equal to A cross B union A cross C ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏவும் பியும் நம்மளுக்கு செட் பில்டர் ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ரோஸ்டர் ஃபார்ம்ல கன்வெர்ட் பண்ணிக்கிறணும். ஓகேவா? எப்படி ரோஸ்டர் ஃபார்ம்ல கன்வெர்ட் பண்ணிக்கலாம்? ஸோ ஏ எடுத்து எழுதிக்கோங்க. A is equal to X belongs to W such that X less than 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? X belongs to W. Wனா நம்மளுக்கு என்னன்னு தெரியும்? ஹோல் நம்பர்னு தெரியும். அப்படிதானே? ஹோல் நம்பர் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும்? நம்மளுக்கு 0, 1, 2, 3 அப்படி போயிட்டே இருக்கும். ஹோல் நம்பர் 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ என்ன எழுத போறோம்? இப்ப நம்மளுக்கு 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. இங்க என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? லெஸ் தென் 2x லெஸ் தென் 2ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 2க்கு உள்ள இருக்க எல்லா ஹோல் நம்பரையும் எடுத்து எழுத போறோம். என்னென்ன இருக்குது? 0, 1. 2 எழுதணுமா? எழுதக்கூடாது. ஏன்னா இங்க லெஸ் தென் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. சப்போஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நீங்க 2வையும் இன்க்ளூட் பண்ணி எழுதணும். ஆனா இங்க வெறும் லெஸ் தென் 2 தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க 2 எழுதணும்னு அவசியம் கிடையாது. 0, 1 அவ்வளவுதான். இதுதான் நம்மளோட A. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? B. B என்னதான்? X belongs to N சொல்லியிருக்காங்க. such that 1 less than X less than or equal to 4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. X belongs to N-னா என்னது? N-னா நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1, 2, 3 அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? 1 less than X less than or equal to 4ன்னு சொல்லியிருக்காங்க. 1ல இருந்து 4 வரைக்கும் எழுத போறோம். இப்ப எப்படி எழுதணும்? 1 less than X 1 சேர்த்து எழுதணுமா? எழுதக்கூடாது. ஏன்னா இங்க லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு கொடுக்கல. கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க 1ஐ இன்க்ளூட் பண்ணி எழுதிக்கலாம். கொடுக்காதனால நெக்ஸ்ட் நம்பருக்கு போயிருங்க. நெக்ஸ்ட் என்னது இருக்கு? 2, 3. இப்ப 4 வரைக்கும் தானே சொல்லியிருக்காங்க. அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். 4 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இப்ப 4 நம்ம எடுத்து எழுதணுமா? எழுதணும். ஏன்னா இங்க ஈக்குவல் டு சைன் கொடுத்துருக்காங்க. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னா 4ஐயும் சேர்த்து எழுதணும். சப்போஸ் இங்க இந்த ஈக்குவல் டு சைன் கொடுக்கலன்னா விட்டுலாம். 4 எழுத தேவையில்லை. ஓகேவா? அப்ப நம்மளோட B என்னது? 2, 3, 4. C என்ன? அவங்களே கொடுத்துட்டாங்க. 3, 5. ஓகேவா? இப்ப நம்ம ABC கண்டுபிடிச்சாச்சு. இப்ப நம்ம போய் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? ஓகே, இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். A cross B union C is equal to A cross B union A cross C ன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப எல்லாத்தையும் போய் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? நம்ம LHS எடுத்துக்கலாம். A cross B union C. எப்ப என்ன எதை சால்வ் பண்ணணும்? பிராக்கெட்ல இருக்கிறது தான் எடுத்து எழுதணும். B union C. B என்ன தெரியும்? 2, 3, 4 union
சி என்னது 3,5. ஓகேவா? யூனியன்னா என்ன மீனிங்? ரெண்டு செட்டில் இருக்க எலமெண்ட்ஸையும் சேர்த்து எழுத போறோம். ஆனா ஒரு தடவை எழுதுனா போதும், ரிப்பீட்டடா எழுத தேவையில்லை. இங்க பாருங்க, இப்ப 2 எழுதியாச்சு. அடுத்து 3, இங்கேயும் 3 இருக்கு, இங்கேயும் 3 இருக்கு. அப்போ ஒரு தடவை எழுதுனா போதும். அடுத்து என்ன இருக்கு? 4 அப்படி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் 5 இருக்கு. ஓகேவா? யூனியன்னா ரெண்டு செட்டில் இருக்க எலமெண்ட்ஸையும் சேர்த்து எழுத போறோம். பட் ரிப்பீட்டடா மறுபடியும் ஒரே நம்பரை எழுத தேவையில்லை. ஒரு தடவை ஒரு எலமெண்ட் எழுதுனா போதும். ஓகேவா? அடுத்து A cross B union C. A என்னது? 0,1. cross B union C என்ன ஃபைண்ட் பண்ணிருக்கோம்? 2, 3, 4, 5. இப்ப A crossனா என்ன மீனிங்? கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஃபைண்ட் பண்ணிடலாமா? இங்க என்ன இருக்கு? 0 இருக்கு. சோ ஆர்டர் பேர்ஸ்ல எழுத போறோம். 0,2, 0,3, 0,4, 0,5. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? இங்க 1 இருக்கு. 1,2, 1,3, 1,4, 1,5. 1,2 எழுதியாச்சு. 1,3, 1,4, 1,5. அவ்வளவுதான். க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இத 1ன்னு எடுத்துக்கோங்க. LHS ஃபைண்ட் பண்ணியாச்சு. அடுத்து RHS. RHSல என்ன கொடுத்திருக்காங்க? A cross B union A cross C. ஓகேவா? முத A cross B கண்டுபிடிச்சிடலாமா? A cross B. A என்னது? 0,1. cross B என்னது? 2, 3, 4. கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஃபைண்ட் பண்ண போறோம். 0,2 ஆர்டர் பேர்ஸ்ல எடுத்து எழுதிக்கலாம். அடுத்து 0,3, 0,4. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? 1 இருக்கு. 1,2, 1,3, 1,4. ஓகேவா? அடுத்து A cross C. A என்னது? 0,1. cross C என்னது? 3,5. ஆர்டர் பேர்ஸ்ல எழுத போறோம். 0,3, 0,5. நெக்ஸ்ட் 1,3, 1,5. ஓகேவா? இப்ப யூனியன் பண்ண போறோம். A cross B யூனியன் A cross C. யூனியன் என்ன பண்ண போறோம்? எல்லாத்தையும் சேர்த்து எழுத போறோம். A cross B ல என்னென்ன இருக்கு? 0,2 இருக்கு. சோ எடுத்து எழுதிக்கலாம். 0,2. அடுத்து 0,3. இங்கே ஒரு 0,3 இருக்கு பாருங்க. அப்ப ஒரு தடவை எழுதுனா போதும் நம்ம. ஓகேவா? ஆல்ரெடி நம்ம எழுதியாச்சு. சோ விட்டுருங்க. அடுத்து 0,4 இருக்கு. இங்க 0,5 இருக்குது. இதையும் ஆர்டரா எடுத்து எழுதிக்கலாம். முதல் 0 கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். 0,5 எழுதியாச்சு. அடுத்து 1,2, 1,3. இங்கேயும் 1,3 இருக்குது பாருங்க. சோ ரெண்டுலயுமே 1,3 இருக்கு. ஒரு தடவை எடுத்து எழுதுனா போதும். 1,3. அடுத்து 1,4. பேலன்ஸ் என்ன இருக்கு? இங்க 1,5 இருக்கு. ஓகேவா? இத 2ன்னு எடுத்துக்கலாம். இப்ப 1 is equal to 2, LHS is equal to RHS. Hence, it is proved. இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்க போறோம். A cross B intersection C is equal to A cross B intersection A cross C ன்னு சொல்லியிருக்காங்க. LHS எடுத்து எழுதிக்கலாம். A cross B intersection C. முதல்ல என்ன பண்ணணும்? பிராக்கெட்ல இருக்கிறத சால்வ் பண்ணிக்கணும். B intersection C. B என்னது? 2, 3, 4. intersection C என்னது? 3,5.
ஸோ இன்டர்செக்ஷன் என்ன, காமனான எலமெண்ட்ஸ், ரெண்டு செட்டில் இருக்க காமனான எலமெண்ட்ஸ் எடுத்து எழுத போறோம். என்ன காமனா இருக்கு, இங்கேயும் 3 இருக்கு, இங்கேயும் 3 இருக்கு, அப்ப 3 மட்டும்தான் இருக்குது, அவ்வளவுதான். அடுத்து ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி. ஏ என்னது 0,1 கிராஸ் பி என்னது 3. இப்போ ஆர்டர் பேர்ஸ்ல எடுத்து எழுதிடலாமா? ஸோ 0,3 பேலன்ஸ் இருக்குது 1 தான் இருக்கு. அடுத்து 1,3 அவ்வளவுதான். இதை 1ன்னு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் RHS ஃபைண்ட் பண்ண போறோம். RHSல என்ன கொடுத்துருக்காங்க, ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. ரொம்ப ஈஸி. முதல் ஏ கிராஸ் பி ஃபைண்ட் பண்ணிடலாம். ஏ என்னது 0,1 கிராஸ் பி என்னது 2,3,4. கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஃபைண்ட் பண்ண போறோம். 0,2 0,3 0,4. நெக்ஸ்ட் 1,2 1,3 1,4. பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஏ கிராஸ் சி. ஏ வந்து 0,1, சி என்னது 3,5. கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஃபைண்ட் பண்ணணும். 0,3 0,5. நெக்ஸ்ட் 1,3 1,5. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்ப என்ன ஃபைண்ட் பண்ணணும், இன்டர்செக்ஷன். இன்டர்செக்ஷன்னா ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. இன்டர்செக்ஷன் என்ன, காமனா இருக்க ஆர்டர் பேர்ஸ் எடுத்து எழுத போறோம். இங்க பாருங்க 0,2 இருக்கு, இங்க 0,2 இருக்கா, இல்ல, விட்டுருங்க. அடுத்து 0,3 இருக்கு, இங்க 0,3 இருக்கா, எஸ் இருக்கு. நெக்ஸ்ட் 0,4 இருக்கு, இங்க இருக்கா, இல்ல. அடுத்து 1,2 இருக்கு, இருக்கா, இல்ல. 1,3 இருக்கு, இங்கேயும் 1,3 இருக்கு. நெக்ஸ்ட் 1,4 இருக்கா, இல்ல. 1,5 இல்ல. ஸோ என்னென்னலாம் இருக்கு காமனா, இப்ப 0,3 இருக்கு ரெண்டுலையுமே. அடுத்து 1,3 இருக்கு, அவ்வளவுதான். இத 2ன்னு எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க 1 2 கம்பேர் பண்ணுங்க. அதுலயும் 0,3 இருக்கு 1,3 இருக்கு, இங்கேயும் 0,3 இருக்கு 1,3 இருக்கு. ஸோ 1 is equal to 2, LHS is equal to RHS. Hence, it is verified. இப்போ தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க, ஏ யூனியன் பி கிராஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு ஏ பி சி மூணுமே தெரியும். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? முதல் எல்ஹெச்எஸ் எடுத்து எழுதிக்கலாம். எல்ஹெச்எஸ் ஏ யூனியன் பி கிராஸ் சி. முதல் ப்ராக்கெட்ல இருக்கிறத பண்ணிடலாம். ஏ யூனியன் பி. ஏ என்னது 0,1 யூனியன் பி என்னது 2,3,4. ஸோ யூனியன்ல என்ன மீனிங், இருக்க எல்லா எலமெண்ட்ஸையும் அப்படியே சேர்த்து எழுத போறோம். ஸோ 0,1, 2, 3, 4. ஓகேவா? அடுத்து என்ன இருக்கு, கிராஸ் சி இருக்கு. ஏ யூனியன் பி கிராஸ் சி. ஏ யூனியன் பி என்ன 0,1, 2, 3, 4 கிராஸ் நம்மளோட சி என்னது 3,5. இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும், கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஃபைண்ட் பண்ண போறோம். எப்படி எழுதணும், ஆர்டர் பேர்ஸ்ல எழுத போறோம். 0,3 0,5. அடுத்து 1,3 1,5. நெக்ஸ்ட் 2 இருக்கு, 2,3 2,5. அடுத்து 3 இருக்கு, 3,3 3,5.
லாஸ்டா இருக்கிறது 4 4, 3 4, 5 அவ்வளவுதான். LHS முடிஞ்சிச்சு. இதை 1ன்னு எடுத்துக்கலாம். அடுத்து என்ன ஃபைண்ட் பண்ணணும்? RHS. நம்மளோட RHS என்னது? A cross C யூனியன் B cross C. ஓவர் பிராக்கெட்டா எடுத்துக்கலாமா? முத A cross C எடுத்துக்கலாம். A எழுத்து எழுதிக்கோங்க. 0, 1 cross C என்னது? 3, 5. ஓகேவா? இப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஃபைண்ட் பண்ண போறோம். ஸோ 0, 3 ஆர்டர் பேர்ஸ்ல எழுதுங்க. 0, 5. அடுத்து 1, 3 1, 5. அவ்வளவுதான். அடுத்து B cross C. B என்னது? 2, 3, 4 cross C என்னது நமக்கு? 3, 5. இப்போ எழுதிடலாமா? ஆர்டர் பேர்ஸ்ல எழுதுங்க. 2, 3 2, 5. நெக்ஸ்ட் 3, 3 3, 5. லாஸ்ட் என்ன இருக்கு? 4 இருக்கு. 4, 3 4, 5. செட் பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ A cross C கண்டுபிடிச்சாச்சு, B cross C கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? யூனியன். ரெண்டையும் யூனியன் பண்ண போறோம். A cross C யூனியன் B cross C. ஓகேவா? யூனியனா என்ன? எல்லாத்தையும் அப்படியே சேர்த்து எழுத போறோம். ஸோ பாருங்க, இங்க என்ன இருக்கு? 0, 3. இங்க 0, 5. அடுத்து இங்க 0ல ஸ்டார்ட் பண்றது ஏதாவது இருக்குதா? எதுவுமே இல்ல. அடுத்து இங்க என்ன இருக்கு? 1, 3 இருக்கு, 1, 5 இருக்கு. இங்க ஏதாவது இருக்குதா? இல்ல. ஸோ எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்கலாம் அப்படியே. 1, 3 1, 5. நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு? 2, 3 2, 5 3, 3 3, 5 4, 3 4, 5 இருக்கு. எதுவுமே ரிப்பீட் ஆகல. அப்ப அப்படியே எடுத்து எல்லாத்தையும் எழுதிடலாம். 2, 3 2, 5 3, 3 3, 5 4, 3 4, 5. ஓகே, இதை 2ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ செக் பண்ணி பாருங்க. நம்ம LHS கண்டுபிடிச்சோம்ல, அதையும் RHS கண்டுபிடிச்சோம்ல, அதையும் செக் பண்ணி பாருங்க. ரெண்டுமே ஈக்குவலா வரும். அப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்? வெரிஃபை பண்ணிட்டோம். 1 is equal to 2. LHS is equal to RHS. Hence, verified. அவ்வளோதான். தேங்க்யூ.